அங்கே வருவாங்க தேங்காய் தேங்காய்னு கத்திக்கொண்டு இந்த நிலவரத்துக்கு இப்படி எவ்வளோ தேங்காய் போகுது எடுக்கணும் தண்ணி சத்தங்க சார் பாருங்க. யாரு முன்னு கொஞ்சம் இருக்கு அதை நாங்கள் எண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வந்துட்டு எங்களோட வீட்டில் வந்து தென்னை மரம் இருக்கிறபடியால் தென்னை மரத்தில் தேங்காய் கொஞ்சம் நிறைய காய்ச்சி இருக்கிறபடியால் அப்படி எங்களோட ஊரில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வருவாங்க தேங்காய் தேங்காய்னு கத்திக்கொண்டு. அப்போ அந்த வகையில் நிறைய தேங்காய் இருக்கிறபடியால் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட தேங்காயெல்லாம் இன்றைக்கி நாங்கள் ஆஞ்சி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேங்காய் வந்து இன்றைய நிலவரத்தின்படி நான் நினைக்கிறேன் ஒரு 65 ரூபா போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் வாங்க அவங்ககிட்ட கேட்போம் எவ்வளோ போகுது. இந்த நிலவரத்துக்கு இப்படி எவ்வளோ தேங்காய் போகுது? நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க? 70. இல்லை எங்கட இதுக்கு மட்டும் 70 இல்லாட்டி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது அப்படியே இல்லை? எல்லாத்துக்கும் 70. உரிச்சு கொடுக்குறோன்னா எவ்வளோத்துக்கு விற்கலாம் கடையில்? எவ்வளோ உரிச்சு கொடுக்குறா எவ்வளோ எடுக்குது? இப்போ நம்ம கடையில் விற்கிறேன்னா ஒரு 100 விற்பாங்கண்ணே. 110. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நிலவரத்தின்படி உரிக்காத தேங்காய் 70 ரூபா, உரிச்சு கொடுத்தா 100 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களோட தோட்டம் தென்னந்தோப்பை பாருங்கள். நாலு 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 அதோட முடிஞ்சதுங்களா? 96 பார்த்தா 92 பார்த்தாலும் 12 பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட தேங்காய்.
96 ரெண்டு ரெண்டு தேங்காய் போட்டு இருக்கிறதால 96 முன்னு கொஞ்சம் இருக்குது, அதை நாங்கள் எண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைப்பு தான் நம்மளை கடைசி நேரத்தில் நம்மளை ஒரு உயர்த்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறபடியால் சின்ன கண்டை வச்சு தண்ணி ஊற்றினாலும் கஷ்டமான நேரத்தில் கை கொடுக்கும் தென்னை மரம். அப்போ அந்த வகையில் 96 தானே 97 அதுங்க அதுங்க 2 காய் போடுங்க. 2 காய் போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு 200 காயா? எவ்வளோ போட்டிருக்கீங்க? 106 அதோட 200 காய் சரி இல்லை 2 காய் இருக்கு. அப்படின்னா 4 காய் சரியா? 204 காய். 204 காய். இதோட 200 அது என்ன 104 காய் 104 என்னாரு 2 காய் எக்ஸ்ட்ரா போயிட்டு அண்ணா உங்களை வரைக்கும் அந்த 2 அது சரி அது சரி அதுதான் அதுதான் சரி. இப்போ போடுங்க அதை விட்டுட்டு ஒன்று போடுங்க. 1 2 அந்த ஆவன் 2 போட்டு 100 வந்துட்டு அதோட விட்டு அப்போ நீங்கள் சொல்லி கூட்டிட்டு 6 போட்டாச்சு. 6 காயா? அப்போ மொத்தத்தில் 206 காய். நான் பெரிய காய் கிடக்கு 8. அப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கு இப்போ 208 என்ன 208 தர 70 14,560 ரூபா வேணுமா காசு? அப்போ எங்கே வேணுமா உங்களுக்கு? வேறு என்ன ஃபேஸ்புக் மாற்றியா கொண்டு வருவார். கஷ்டப்பட்டு உழைக்கிறது. காசு தேங்காய் காணாம போல தாங்க. எவ்வளோ கணக்கு? 14,500 ரூபா. 500 ரூபாய் தந்துட்டு போங்க வாங்க. 560 ரூபா சார். ஏற்கனவே 2 எக்ஸ்ட்ரா தந்தாச்சு தேங்காய். திருப்பி இன்னொரு தேங்காயா? அப்படியே அது 100க்கு ஒரு காய் தாரையிலாப்பா. நான் அப்படி எடுக்க மாட்டேன். 400 தரணுமா? டேய் 440 ரூபா. 460 ரூபா தான். 460 ரூபா இல்லை. எப்போ மொத்தம் நம்மளை காசு 500 ரூபா சுண்ணாம்பு காசு இல்லை 14,500 ரூபா. 14,500 ரூபா நீங்கள் 500 ரூபா தரணும். 60 ரூபா உங்களுக்கு 14,560 ரூபா. 600 ரூபா தாங்களே. 40 ரூபா எக்ஸ்ட்ரா 2 காய் எடுத்துட்டே தானே. அப்போ நாங்கள் 400 ரூபா தரணும். டீ கொடுத்தா காசு வாங்குறேன்ல 400 ரூபா கொடுத்தீங்கன்னா சரி. நான் தான் சொன்னேன். அது மாப்பக்கெட்டு ஒன்று எடுத்து போட்டு நீங்கள் ஒன்றுமா இது காசு அது நான் சொன்னேன். சும்மா நீங்கள் தான் உங்களுக்கு சொல்லியதுமா எல்லாம் மனுஷன் தான். என்னடா என்னத்தை சொன்னாலும் சண்டைக்கு தெரியுங்க. போட்டு விடுங்கம்மா அப்படியே போட்டு. சரி அப்போ சந்தோஷம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இப்போ 14,600 ரூபா. அதாவது 206 காய் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 208 காய் கொடுத்தாச்சு. 14,600 ரூபா காசு. இப்போ இதே சொல்கிறேன்னு சொன்னால் சின்னல்ல ஒரு தென்னை மரம் வச்சு அது தண்ணி ஊற்றி வளர்த்தா ஒரு கடைசியில் வந்து நமக்கு ஒரு இது கை கொடுக்கும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டால் நம்ம நல்லா இருக்கலாம். உழைப்பு தான் நம்ம கடைசியில் யாருன்றதை நம்மளை நிர்ணயிக்கும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுங்க, வெங்காயம் கொடுங்க, சந்தோஷமாக இருங்க என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.